Sadhu Sundar Singh was one of the greatest men, I think, that India has seen. India பார்த்த Christian. கிறிஸ்தவர்கள் பார்த்த பெரிய மனிதன் சாது சுந்தர் சிங். Anyway, that's my opinion. I think he's one of the greatest Christian India has produced. இந்தியாவிலே இந்தியா உற்பத்தி செய்ததான மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவர் இருப்பார் என்று சொன்னால் அவர்தான் சாது சுந்தர் சிங். இதுதான் என்னுடைய கருத்து. He's not like all these other fellows who call themselves sadhus in Tamil Nadu today. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல பேர் சாது என்று சொல்லி தங்களை அழைக்கிறார்கள். அவர்களைப் போல அவர் இல்லை. Dress in a particular way and all. அவர்கள் காவி உடை அணிந்து கொண்டிருப்பார்கள். I don't have any respect for that. அவர்களுக்கு நான் மதிப்பை கொடுப்பதில்லை. This man was a real man of God. ஆனால் இந்த மனிதன் உண்மையாலுமே அவன் தேவ மனிதனாக இருந்தார். And he used to travel in the Himalayas. அவர் இமயமலையிலே அதிகமாக பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். He was traveling ஒரு முறை அப்படி பிரயாணம் செய்து கொண்ட பொழுது with a Tibetan monk. அவர் ஒரு திபெத்திய ஒரு சன்னியாசியை பார்த்தார். And they were walking together along to reach a village before the sun set. அங்கே சூரியன் மறைவதற்கு முன்பதாக ஒரு கிராமத்தை நோக்கி அவர்கள் நீண்ட பிரயாணம் செய்து கொண்டே இருந்தார்கள். They knew that if they don't reach there before sunset, the wind will become so cold they'll die of the cold. அந்த சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக அந்த கிராமத்தை சென்று அடையாவிட்டால் குளிர் காற்று வீச ஆரம்பித்துவிடும். அவர்கள் குளிரிலே நடுங்கி walking very fast. ஆகவே அவர்கள் மிகவும் வேகமாக நடந்தார்கள். Must reach that village before sunset. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக எப்படியாவது அந்த கிராமத்தை போய் அடைந்து விட வேண்டும். And as they were walking, they saw one man's body lying there. அப்படி நடந்து கொண்டே போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே பார்த்தால் ஒரு சரீரம் அங்கே இருக்கிறது. ஒரு மனிதனுடைய snow. அந்த பனியிலே. So they bent down and they found he is breathing, but he is exhausted. அங்கே பார்த்தால் மூச்சு மட்டும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவன் வலுவிழந்தவனாய் படுத்துக் கொண்டிருக்கிறான். So Sadhu Sundar Singh said, we can't leave this man here to die. We have to carry him. ஐயோ, இந்த மனிதனை நாம் இங்கே இப்படி விட்டு விட்டால் அவன் செத்து விடுவான். இப்பொழுது அவனை நாம் தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று சாது சுந்தர் சிங் இன்னொரு சொன்னார். But the Tibetan monk said, ஆனால் இந்த திபெத்திய சன்னியாசி சொன்னார், oh no, we can't take him. இல்லை, இவரை நாம் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. We carry him, we'll also become slow in our walk. இவரை நாம் தூக்கி கொண்டு நடந்தால் நாம் நம்முடைய நடை வேகம் குறைந்துவிடும். We will not reach that village before sunset. மாலை மயங்குவதற்கு முன்பதாக அந்த கிராமத்தை சென்று அடைய முடியாது. become cold. அங்கே குளிர் காற்று வீச ஆரம்பித்துவிடும். We will die. நாம் மரித்து விடுவோம் என்று சொன்னார். Let's leave him to die. Let's go and save our own life. ஆகவே இவன் மரித்தால் பரவாயில்லை, நாம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொல்லி போனார். Sadhu Sundar Singh was a Christian. சாது சுந்தர் சிங் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். He knew the story of the Good Samaritan. அவருக்கு நல்ல சமாரியன் கதை தெரியும். And he said, I can't leave this man here to die. இவனை இங்கே மரிப்பதற்கு விட்டுவிட முடியாது என்று சொன்னார். I have to help him. நான் எப்படியாவது இவனுக்கு உதவி செய்ய வேண்டும். So the monk said, okay, you help him, I'm going. நீ வேண்டுமானால் உதவி செய், நான் போகிறேன் என்று சொல்லி அந்த திபெத்திய சன்னியாசி போய்விட்டார். அவர் போய்விட்டார். So Sadhu Sundar Singh picked this person up on his shoulder. சாது சுந்தர் சிங் இந்த மனிதனை தன்னுடைய தோளில் தூக்கி போட்டுக் கொண்டார். He could walk very slowly. மிகவும் மெதுவாக தான் அந்த எடையை தூக்கி கொண்டு பாரத்தை தூக்கி கொண்டு நடக்க முடிந்தது. Very cold. மிகவும் குளிர் காற்று வீச ஆரம்பித்தது. The sun set. மாலை மயங்கி விட்டது. And as he came with carrying this body, இந்த சரீரத்தை தூக்கி கொண்டு நடந்து வரும் பொழுது he saw the Tibetan monk's body lying on the ground. அங்கே பார்த்தால் அந்த திபெத்திய சன்னியாசி அவருடைய சரீரம் அங்கே தரையிலே கிடக்கிறது. And he bent down. குனிந்து பார்த்தார். He was dead. திபெத்திய சன்னியாசி மரித்து விட்டார். And he was thinking, Sadhu Sundar Singh was thinking, சாது சுந்தர் சிங் எண்ணி பார்த்தார். how is it the same wind hit him and hit me? அதே குளிர் காற்று தான் அவரையும் அவர் மேலும் வீசியது, என் மேலும் வீசியது. How he died and I didn't die? அவர் மரித்து விட்டார், ஏன் நான் மரிக்கவில்லை? Then he began to think. அப்பொழுதுதான் எண்ணி பார்த்தாராம், oh, because I was carrying this man, இந்த மனிதனை சுமந்து கொண்டு வந்தபடினாலே my body was producing a lot of heat. என்னுடைய சரீரம் நிறைய சூட்டை உற்பத்தி செய்தது, சக்தி உற்பத்தி செய்தது. You know how when we do more work, the body produces heat? நாம் அதிக வேலை செய்யும் பொழுது நம்முடைய சரீரம் வெப்ப சக்தி உண்டாக்குறது தெரியுமா? His body was producing heat because he was carrying this man. அவர் இந்த மனிதனை சுமந்து கொண்டு சென்றபடினாலே அவருடைய சரீரமானது வெப்ப சக்தி உண்டாக்கி கொண்டே இருந்தது. That protected him from this cold wind. அந்த சூடுதான் இவரை அந்த குளிர் காற்றிலிருந்து பாதுகாத்தது. And so he could reach that village. ஆகவே அவர் அந்த கிராமத்தை சென்று அடைய முடிந்தது. He saved this man's life also. இந்த மனிதன் தூக்கி கொண்டு வந்தார், அந்த மனிதனுடைய வாழ்க்கையும் அவர் காப்பாற்றினார். So he used to tell the story himself. அவர் தானாகவே இந்த கதையை அவர் சொல்லி இருக்கிறார். And he said, அவர் சொன்னார், you know what Jesus said is so true. இயேசு சொன்னது மெய் என்று அவர் சொன்னார். What Sadhu Sundar Singh said. இதுதான் சாது சுந்தர் சிங் சொன்னார். That if you try to save your life like this Tibetan monk, you lose it. தன் ஜீவனை காக்க விரும்புகிறோம், இந்த திபெத்து சன்னியாசியை போல காக்க விரும்புகிறோம், அது இழந்து போவான். If you are willing to forget about your life to help somebody else, மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களை நீங்கள் மறந்து விட்டால், you will save your life and his life also. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் காத்துக் கொள்வீர்கள், அவருடைய வாழ்க்கையும் காத்துக் கொள்வீர்கள். You know why many Christians never experience this?
ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் இதை அனுபவிப்பதில்லை தெரியுமா? They are always thinking of how will this help me and my family. இப்பொழுதுமே இது எப்படி எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு உதவி செய்யும் என்றே அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். And so all their thinking is selfish. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் சுயத்தையே மையமாய் வைத்துக் கொண்டு சுயநலமாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். And that's why their life is so unhappy. ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையானது அவ்வளவு சந்தோஷமற்றதாய் மாறிவிடுகிறது. I want you to ask God to make you think of other people this year. இந்த வருஷம் மற்றவர்களை குறித்து ஆண்டவரே நான் எண்ணி பார்க்கட்டும் என்று நீங்கள் தேவனிடத்தில் கேட்க முடியாது விரும்புகிறேன். Don't you all have some friends who have never heard this wonderful message? இந்த அருமையான செய்திகளை கேட்டிராத நண்பர்கள் உங்களுக்கு இல்லையா? So many. அநேகர் இருக்கிறார்கள். Each of you உங்கள் ஒவ்வொருவரும் have got relatives and friends that I don't know, that nobody knows. எனக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய சொந்தக்காரர்கள் யார் இருக்கிறார்கள். And you must pray, Lord, ஆண்டவரே this year இந்த வருஷம் help me to give a little bit of this light to somebody. ஆண்டவரே இந்த வெளிச்சத்தை நான் மற்றவருக்கு கொடுக்க எனக்கு உதவி செய்யும். Even you children can do that. சிறு பிள்ளைகளை நீங்களும் கூட இதை செய்ய முடியும். Lord, pray that prayer. நீங்கள் இந்த ஜெபத்தை செய்யுங்கள். Lord, I pray that you will help me to share this light with somebody. ஆண்டவரே இந்த வெளிச்சத்தை ஒளியை நான் மற்றவரோடு கூட பகிர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். And I can give you a written guarantee your life next year will be completely different. அடுத்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையானது முற்றிலுமாய் மாறி இருக்கும் என்பதை நான் எழுதி உத்தரவாதத்தோடு கூட கொடுக்க முடியும். You will become a spiritual Christian. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனாய் மாறுவீர்கள். If you decide now I'm going to think of other people, not myself. இப்பொழுது நான் என்னை குறித்து எண்ண மாட்டேன், மற்றவர்களை குறித்து என்ன போகிறேன் என்று எண்ணிவிடலாம். I'm going to give this light to other people. இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். Not everybody will receive it. எல்லாருமே அதை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். Maybe 1 out of 100 will receive it. 100 பேரிலே ஒருவர் பெற்றுக்கொள்வார்கள். Lord, make me a channel. ஆண்டவரே என்னை ஒரு வாய்க்காலாய் மாற்றும். You know, so many people have a burden even in Tamil Nadu. தமிழ்நாட்டிலேயும் கூட அநேகருக்கு பாரம் இருக்கிறது. Not only for Tamil Nadu. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல. They go to North India. அவர்கள் வட இந்தியாவுக்கு செல்கிறார்கள். I really appreciate them. அவர்களை நான் மெய்யாலுமே அவர்களை மெச்சிக் கொள்கிறேன், பாராட்டுகிறேன். See, what a lot of trouble they take to go to North India. வட இந்தியாவுக்கு செல்வது என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கே செல்கிறார்கள். They can't come for conferences like this every year. இது போல கான்ஃபரன்ஸுக்கு வருஷந்தோறும் அவர்களால் வர முடியாது. They don't see their relatives for such a long time. நீண்ட நாட்களாக தங்களுடைய உறவினர்களை பார்க்க முடியாது. They go to very difficult places. அவர்கள் வட இந்தியாவிலே கடினமான பகுதிகளுக்கு, கிராம காட்டு பகுதிகளுக்கு செல்கிறார்கள். Not easy to educate their children. அங்கே தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. And hardly any Christians there. அங்கே அதிகமான கிறிஸ்தவர்களை பார்க்க முடியாது. And so many discouragements. எவ்வளவோ அதேரியங்கள் ஏற்படும். And so many people oppose their preaching of the gospel. அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள், அதை அநேகர் எதிர்க்கிறார்கள். There are many brothers from Tamil Nadu who have gone up to North India like that. இப்படி தமிழ்நாட்டிலிருந்து வட இந்தியாவுக்கு சென்ற அநேக சகோதரர்கள் இப்படி இருக்கிறார்கள். I don't despise them. I respect them. நான் அவர்களை அசட்டை செய்வதில்லை, நான் அவர்களை மதிக்கிறேன். I won't make fun of them. நான் அவர்களை கிண்டல் செய்வதுமில்லை. They may not have light on certain things. சில காரியங்களில் அவர்களுக்கு வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம். But they've got light on one thing. ஆனால் ஒரு காரியத்தில் உள்ள வெளிச்சம் பெற்றிருக்கிறார்கள். What God has done for me, I must share with other people. எனக்கு தேவன் என்ன செய்திருக்கிறாரோ அதை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். So don't despise these brothers who have gone as missionaries. ஆகவே மிஷனரிகளாய் வட இந்தியாவுக்கு போயிருக்கிறவர்களை பார்க்கும்போது நீங்கள் ஒரு காலம் அவர்களை அசட்டை செய்யக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. You ask yourself, how much have you done for the people in North India? வட இந்தியாவில் உள்ள மக்களுக்காக நீங்கள் எவ்வளவு தூரம் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள். They may not be doing a perfect work there. அங்கே அவர்கள் பூரணமான ஒரு ஊழியத்தை செய்யாமல் இருக்கார்கள். ஆனால் they are doing a better work than you and I are doing there. நீங்களும் நானும் இங்கே செய்கிறதை காட்டிலும் மேன்மையான ஒரு வேலையை அவர்கள் செய்கிறார்கள். I met once one brother from Bhutan. பூட்டானிலிருந்து ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன். He did not have all the light I have. எனக்கு இருக்கக்கூடிய ஒளியில் வெளிச்சம் எல்லாம் அவர் பெறவில்லை. He was doing something for the Lord in that difficult country of Bhutan where you are not permitted to be a Christian. கிறிஸ்தவனா இருப்பதற்கே அனுமதி இல்லாத ஒரு கடினமான தேசமாகிய பூட்டான் தேசத்திலே அவர் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருந்தார். I met a brother from Burma. பர்மாவிலிருந்து ஒரு சகோதரை சந்தித்தேன். Who has translated my book into Burmese. என்னுடைய புத்தகத்தை பர்மா மொழியிலே அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். He was distributing it there. அவர் அங்கே அதை விநியோகித்துக் கொண்டிருந்தார். In Burma you are not allowed to preach the gospel. பர்மாவிலேயும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அனுமதி கிடையாது. He was risking his life to. ஆகவே தன்னுடைய வாழ்க்கையை பணயமாய் வைத்துக் கொண்டு தேவனுக்கு அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். People coming to Christ. அங்கே கிறிஸ்துவனுடைய அநேகர் வந்தார்கள். He doesn't have all the understanding I have. எனக்கு இருக்கிறது போல வேத வசனங்களை குறித்த விளக்கங்களாம் அவருக்கு இல்லை. But I say, Lord, I respect him. ஆண்டவரே நான் அவரை மதிக்கிறேன் என்று சொன்னேன். He's doing something in Burma where I am doing nothing. நான் பர்மாவில் ஒன்றுமே செய்வதில்லை, ஆனால் அவர் அங்கே பர்மா தேசத்திலே செய்து கொண்டிருக்கிறார். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, we may not agree with many of these brothers in many things. இந்த மிஷனரி சகோதரர்களிடத்திலே அநேக காரியங்களை நாம் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். If they are doing even this small little bit for the Lord, ஆனால் இவ்வளவு சிறிய காரியத்தை தேவனுக்காக செய்தாலும் I respect them. நான் அவர்களை மதிக்கிறேன். Like I said, they are on the same team. If they score a goal there, that's my team.
ஏற்கனவே நான் சொன்னது போல அங்கே அவர்கள் ஒரு கோல் போட்டால் அவர்கள் என்னுடைய டீமில் இருக்கிறார்கள். They are doing something for my Jesus. என்னுடைய இயேசுவுக்காக அவர்கள் ஒன்றை செய்கிறார்கள். So I want to support them. நான் அவர்களை தாங்க வேண்டும். I want to praise the Lord for them. நான் அவர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். And I want to learn something from them. அவர்களுக்கு ஒன்றை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். How much they sacrifice to take the gospel to somebody. ஒருவருக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்ல முடியாது எவ்வளவு தியாகம் செய்கிறார்கள். I may not be called to go to North India as a missionary. நான் வட இந்தியாவும் தேசத்திலே மிஷனரியாய் போவதற்கு எனக்கு ஒரு அழைப்பு இல்லாமல் இருக்கலாம். I can ask myself, how much do I sacrifice to give the gospel to somebody? ஆனால் ஒருவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியாது எவ்வளவு தூரம் நான் தியாகம் செய்கிறேன் என்று கேட்டு பார்க்கலாம். In your town, in உங்களுடைய பட்டணத்திலே, உங்களுடைய கிராமத்திலே. I mean, that man has sacrificed to go all the way to North India in a difficult language and go and preach there. வட இந்தியாவிலே கடினமான ஒரு பகுதியிலே கடினமான பாஷையை கற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாய் அவர் தன்னுடைய இடத்தை விட்டு அங்கே சென்றிருக்கிறார். Here God is asking you to share with somebody who speaks your same language. உங்களுடைய சொந்த பாஷையை பேசுகிற ஒருவரோடு கூட சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது தேவன் சொல்கிறார். Let's learn to do that more in this coming year. வரக்கூடிய வருஷத்திலே இது அதிகமாய் செய்ய நாம் கற்றுக்கொள்வோம். Say, Lord, ஆண்டவரே, I want to share the light you have given me with other people. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒளியை மற்றவர்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். This year is not going to be like all the past years. இந்த வருடமானது கடந்த வருடங்களைப் போல இருப்பதில்லை ஆண்டவரே. I want to give this light to other people. இந்த ஒளியை மற்றவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். So please remember this word of Jesus. ஆகவே இயேசுவின் இந்த வார்த்தையை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Be careful that the light that is in you does not become dark. ஆகையால் உன்னில் உள்ள ஒளியானது அது இருளாய் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. How does it become darkness? எப்படி அந்த வெளிச்சம் இருளாய் மாறுகிறது? When you get the light and keep it only to yourself. அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் மட்டுமே அதை வைத்துக் கொண்டால் அது இருளாய் மாறிவிடும். Sometime it will become darkness. அதற்கு பிறகு அது இருளாய் மாறிவிடும். So you say, Lord, I'm not going to do that anymore. ஆண்டவரே, நான் இப்படி இனிமேல் இருக்க விரும்புகிறேன். Whatever you give me, நீர் என்ன கொடுத்தாலும் I'm going to pass it on to somebody else. நான் யாராவது ஒருவருக்கு நான் கொடுத்து விடுகிறேன். Lord, please help me. ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. At least one person ஒரு நபருக்காகிலும் that I'm going to bring the light to this year. இந்த வருஷத்திலே ஒரு ஒளியை கொண்டு வர போகிறேன். If I give it to 100 people, at least one of them must come to the light. நான் 100 பேருக்கு இந்த ஒளியை பகிர்ந்து கொண்டால் அதில் ஒருவராவது இந்த வெளிச்சத்திற்கு வர வேண்டும். Can you imagine if 1000 people reach one person in 1 year? இந்த 1000 மக்கள் வருஷத்திலே ஒரு நபரை அப்படி சென்றடைந்தால் நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? It will become 2000. 2000 மக்களாய் மாறுவார்கள். Not for our sake. நமக்காக அல்ல. I don't tell people come and join our church. எல்லாரும் என்னுடைய சபையில வந்து சேர்ந்தவர்கள் என்று நான் சொல்வதே இல்லை. இல்லை. That's not my calling. அது என்னுடைய அழைப்பே அல்ல. Say come and follow Jesus. வாருங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று I'm சொல்கிறேன். not asking you to invite people to our church. நம்முடைய சபைக்கு எல்லாரையும் கூட்டி வாருங்கள் என்று நான் சொல்வதில்லை. Encourage them to become better disciples of Jesus. ஆனால் இயேசுவுக்கு இன்னும் நல்ல சீஷர்களாய் மாற வேண்டும் என்று உற்சாகப்படுத்துங்கள். Let them go to any church. I'm not worried. அவர்கள் எந்த சபைக்கு வேண்டுமானாலும் போகட்டும். அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. Better disciples of Jesus Christ. அவர்கள் இயேசுவுக்கு இன்னும் மேன்மையான சீஷர்களாய் மாறட்டும். More places the light of God can shine in this country. அப்படியானால் இந்த தேசத்தில் இன்னும் பல இடங்களில் அவருடைய வெளிச்சமான பிரகாசிக்க முடியும். You must start praying with a burden for Tamil Nadu. தமிழ்நாட்டுக்காக பாரத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Lord, I want the light of God, this wonderful light we have heard in the conference, to shine in many parts of Tamil Nadu. ஆண்டவரே, இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்திலே கேட்டதான இந்த அருமையான ஒளியானது தமிழ்நாட்டிலே பல பகுதிகளிலே பிரகாசிக்க முடியாது நான் விரும்புகிறேன். Look at these brothers who have a burden to spread the message on television. இந்த டிவியின் மூலமாக இந்த செய்தியை பரப்புவதற்கு இந்த சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய பாரத்தை பாருங்கள். They don't belong to our church. அவர்கள் நம்முடைய சபையை சேர்ந்தவர்கள் அல்ல. But God has got no limitation like that. ஆனால் தேவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வரம்பு இல்லை. I thank God for everyone who is spreading the truth. சத்தியத்தை பல இடங்களுக்கு எடுத்துச் செல்கிற ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Let's do it ourselves. நாமும் இதை செய்வோம். All the wonderful light God has given us. தேவன் நமக்கு கொடுத்த அற்புதமான வெளிச்சம். Lord, I want to give it out to other people. ஆண்டவரே, இதை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். Let's pray. நாம் ஜெபிப்போம். You pray a little prayer in your heart. உங்களுடைய உள்ளத்திலே ஒரு சிறு ஜெபத்தை செய்யுங்கள். Say, Lord, இப்படி சொல்லுங்கள், ஆண்டவரே, 20 years I have received so much. ஆண்டவரே, கடந்த 20 ஆண்டுகளாக எவ்வளவோ நான் பெற்றுக்கொண்டேன். Or 5 years or 10 years, as long as you come. அல்லது 5 வருடமாக அல்லது 10 வருடங்களாக எவ்வளவு நாட்கள் வந்திருக்கிறீர்களோ அவ்வளவு நாட்களா பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். I have given out so little. ஆண்டவரே, நான் வெகு குறைவாகத்தான் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். I want to give out much more this year. இந்த வருஷத்திலே அதிகமாக நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, help me. தயவு செய்து எனக்கு உதவி I want to give செய்யுங்கள். out much more. நான் அதிகமாக கொடுக்க விரும்புகிறேன். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. I know you'll help me. நீர் எனக்கு உதவி செய்வீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். Help me to reach at least one person with this wonderful truth this year. ஆண்டவரே, இந்த அருமையான சத்தியத்தை வைத்து ஒரு நபரையாவது சந்திக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். You children also pray that. சிறு பிள்ளைகள் கூட ஜெபம் பண்ணுங்கள். At least one new person. ஆண்டவரே, குறைந்தபட்சம் ஒரு புது பையனுக்காவது பிள்ளைக்காவது come to this light. இந்த வெளிச்சத்திற்கு வர நான் உதவி செய்ய வேண்டும். Life will be changed. அவருடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே.
Keep praying that prayer till you see that answer come. நீங்கள் பதில் கிடைக்கும் வரைக்கும் இந்த ஜெபத்தை செய்து கொண்டே இருங்கள். Lord, I never want the light in me to become darkness. ஆண்டவரே, என்னில் உள்ள வெளிச்சமானது இருளாய் போய்விட நான் விரும்பவில்லை. I want to keep giving it up. ஆண்டவரே, நான் தொடர்ந்து மற்றவர்களுக்கு கொடுத்துக் கொண்டே இருக்க விரும்புகிறேன். In Jesus' name. இயேசு நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.